மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. தரம் 10, 12 மாணவர்களே, உங்களை மீண்டும் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. நாங்கள் கடந்த வகுப்பில் பார்த்து கொண்டிருந்த நாங்கள் நீதி பாடல்கள் பார்த்து கொண்டிருந்தாங்கள். அந்த நீதி பாடல்களில் முதலாவது பாடல் விவேக சிந்தாமணி பற்றிய தகவல் பார்த்துருந்த நாங்கள். அதில் நீதி பாடல் என்ன கற்றுட்டு பார்த்துருந்தாங்கள். அடுத்தது பார்த்துருந்த நாங்கள் வெற்றி வேட்கை இல்லை இந்த பாடல் பார்த்துருந்த நாங்கள். அதில் இந்த பாடலுடைய விளக்கம் பார்த்துருந்த நாங்கள் வெற்றி வேட்கை. அப்போ இந்த வெற்றி வேட்கை என்ற நூல் யாரால் பாடப்பட்டதுன்னு சொல்லியும் பாடிருந்தாங்க. அதிவீத ராமபாண்டியன், பாண்டிய வம்சத்தில் அரசனான அதிவீத ராமபாண்டியனால் பாடப்பட்டதால் இந்த வெற்றி வேட்கை என்ற இந்த நூல். அதில் இருந்து எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது தான் இந்த பாடல்னு பார்த்தாங்க. தேம்படு பனையின் திரள்பலத்தொரு விதை என்று பார்த்துனாங்க. இந்த பாடலில் உண்டாங்க என்ன பார்த்துருந்தாங்க, அதாவது ஒருவருடைய உருவத்தை வைத்து கொண்டு அவருடைய அறிவையோ அவருடைய குணப்பண்பையோ நாங்கள் அளவிடக்கூடாது என்பதை பற்றி பார்த்துருக்கின்றோம். அதை பற்றி தான் சொல்லுகின்ற விடயத்தை தான் நாங்கள் மேலோட்டமாக நாங்கள் இதில் பார்த்துருந்தாங்க. அப்போ இதனுடைய விளக்கத்தை நாங்கள் இப்போ இந்த மிக தெளிவாக பார்ப்போம். இதில் என்னத்தை பற்றி சொல்ல வருகின்றார், இது என்னென்று எடுத்து காட்டுகின்றார். அதாவது ஒருவருடைய உருவத்தை வைத்துக்கொண்டு அவருடைய குணத்தையும் பண்பை அறிவையும் இடப்படக்கூடாது என்பதை இங்கே எவ்வாறு அவர் எடுத்து காட்டியிருக்கின்றார் என்பதை பற்றி தான் நாங்கள் இங்கே பார்க்க போகிறோம். பாருங்கள். தேம்படு பனையின் திரள்பலத்தொரு விதை வானுற ஓங்கி வளம்பெற வளரினம் ஒருவர் இருக்க நிழலாகாதே தெல்லிய வாளின் சிறுபலத்தொரு விதை தென்னீர் கயத்து சிறுமீன் சினையினம் நுண்ணியதே ஆயினும் அண்ணல் ஜானை அணிதேர் புறவி ஆட்பெரும் படையோடு மன்னர் இருக்க நிழலாகுமே அதனால் பெரியோர் எல்லாம் பெரியவரும் அல்லர் சிறியோர் எல்லாம் சிறியவரும் அல்லர் என்று பார்த்துருந்தாங்க. இதான் இந்த பாடல் ஏற்கனவே பார்த்துருந்தோம். அதாவது இதில் சொல்லப்பட்ட விஷயம் என்னது, தேம்படு பனையின் தேம் என்று சொன்னால் இனிமை என்ற இந்த பனைமரத்தினுடைய திரண்ட அந்த ஒரு பழத்தினுடைய ஒரு விதையிலிருந்து உருவாகின்ற அந்த பனைமரமானது வானுற ஓங்கி வானளவாக உயரமாக ஓங்கி அப்படி நேராக ஓங்கி வலிமை பெற்று அது வளர்ந்திருந்தாலும் ஒருவர் இருக்க நிலை, அது ஒருவர் இருப்பதற்கு கூட நிழலை தராது. ஒருவர் வடிவாக அமர்ந்திருந்து இளைப்பாறுவதற்கு நிழலை தராது இந்த ஒரு பனைமரம். ஆனால் தெல்லிய வாளின் தெளிவான் இந்த ஆலமரத்தினுடைய தெல்லிய வாளின் ஆலமரம் ஆகாயத்து தெல்லிய வாளின் தெளிவாக தெரிகின்ற மிக தெளிவாக தெரிகின்ற ஆலமரத்தினுடைய மரத்தினுடைய சிறுபலத்தொரு விதை, அந்த சிறிய பழம் உங்களுக்கு தெரியும், ஆலமரத்தில் காய்க்கிற பழம் தெரியும், சிவப்பு கலர் பழம் குட்டி குட்டி குட்டியாக சின்ன நிறைய காய்ச்சல். அந்த சிறிய பழத்தின் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு சிறிய நுண்ணிய விதை, அந்த விதையை எடுத்து பார்த்தீங்கன்னா சொல்லி மிகச்சிறியதொரு விதை நிறைய இருக்குது, மஞ்சள் கலரில் நிறைய விதை இருக்குது. அந்த விதை எப்படி இருக்கா, தென்னீர் கயத்து சிறுமீன் சினையினும், தென்னீர்னா தெளிந்த நீர் நிறைந்த, கயமுண்டா குளம், கயமுண்டா உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கணும், கயமுண்டா என்னென்னு சொல்லப்படுகின்றது குளம், ஞாபகத்துக்குள்ள கயம் என்றால் குளம். அப்போ கயம்ன்றது குளமா, அப்போ அந்த குளத்தில் குளம் தெளிந்த நீரை கொண்ட குளத்தில் வாசம் செய்கின்ற சிறிய மீனின் சினையினும் அதனுடைய கரு முட்டையிலும் நுண்ணியதே ஆகிய மிகச்சிறியதே ஆனாலும் அந்த விதை ஆலமத்தினுடைய மிக சிறியதே ஆக இருந்தாலும் அண்ணல் ஜானே, அண்ணல் என்றால் தலைமைத்துவம் மிக்கதா, அண்ணல் என்றால் என்னது தலைமைத்துவம் மிக்கதா, அண்ணல் என்பது அதான் பொருளா தலைமைத்துவம் மிக்கது. தலைமைத்துவம் மிக்க ஜானைப்படைகளும் அணி தேர்புறவி, அணி என்ற அணி வரிசையை கொண்டு வருகின்ற அல்லது அலங்கரிக்கப்பட்ட தேரையும் தேர்ப்படையும் புறவி என்று சொன்னால் குதிரை, புறவி என்ற என்னது குதிரையா, குதிரை புறவி என்று சொன்னால் குதிரைப்படையும் ஆட்பெரும் படையோடு, ஆட்பெரும்னா காலாட்படை, ஆட்பெரும்னா காலாட் நடந்து வருகின்ற ஆட்படை என்று சொன்னால் காலாட்படையா, ஆட்படை என்றது காலாட்படை ஞாபகத்துக் கொள்ளுங்க. அப்படியா காலாட்படையா, ஆட்படை என்றது காலாட்படை. இந்த 4 படைகளுடன் வருகின்றன யானைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, குதிரைப்படை, அணிதே தேர்ப்படை, குதிரைப்படை, காலாட்படை என்ற பெரும் படைகளுடன் வருகின்ற மன்னன் இருந்து இளைப்பாறுவதற்கு நிழலாகும், அது நிழலை தரும்.
இளைப்பாறுவதற்குரிய நிழலை தருமாம். இதாமாம் இந்த ஆலமரம். அதனால் ஆகவே அதனால் சிறியவர் எல்லாம் அதனால் பெரியோர் எல்லாம் பெரியவரும் அல்ல, சிறியோர் எல்லாம் சிறியவரும் அல்ல. அதனால் பெரியோர் எல்லாம் பெரியவரும் அல்ல, சிறியோர் எல்லாம் சிறியவரும். ஏன்னா இதனால் என்ன சொல்ல பண்ணுறதுனால் என்ன என்ன நியாயத்தால் பெரியோர் எல்லாம் என்ன உரியவர் பெரியவரும் அல்ல, சிறியவர் எல்லாம் சிறியவரும் அல்ல. அதாவது என்னது, ஒருவருடைய உயரமாக இருக்கின்றார், உயர்ந்து இருக்கின்றார் என்றதுக்காக அவர் அறிவாலும் குணத்தாலும் நல்லவர்கள் என்பது சொல்ல முடியாது. இல்லை குணத்தானவர்கள் பெரியவர்கள் அல்ல, பெருமையானவர்கள் அல்ல. சிறியோர் எல்லாம் உருவத்தால் சிறியவர்கள் எல்லாம், அறிவாலும் பண்பாலும் சிறியோரும் அல்ல, சிறியவர்களும் அல்ல என்பது தான் இதன் மூலமாக எடுத்துக்காட்டப்பட்டு பாருங்கள். அவ்வளோ பெரும் விதையிலிருந்து உருவாகின்ற பனைமரத்தால் ஒருவர் இருப்பதுக்கு கூட நிழலை தர முடியாது. ஆனால் சிறிய மீண்ட சினையை விட நுண்ணியதாக இருக்கின்ற ஆலம் விதையிலிருந்து உருவாகின்ற அந்த ஆலமரம் என்ன நாட்பெரும் படைகளுடன் வருகின்ற மன்னர் என்று இளைப்பாறுவதற்கு நிழலை தருகின்றது. அதனால் ஒருவருடைய உருவத்தை வைத்துக்கொண்டு ஒருவரை எடை போடக்கூடாது என்பதை இங்கே எடுத்து காட்டி இருக்கின்றார். இதிலே உவமை அணியை கையாண்டு இருக்கின்றார் என்ன என்பதை நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. அதனால் இதில் சொல்லப்பட்ட விஷயம் பாருங்கள். என்ன தேம்படன்ச இனிமையுடைய திரண்ட வானுள்ள ஆகாயத்தை பொருந்தின வளம்பெற செழுமையுற்ற தெளிவென்று தெளிவாக தெரிகின்ற தென்னீரன்சா தெளிந்த நீர் கயமண்டா குளவெல்ல பொய்கை அண்ணல் ஜானிட தலைமைத்துவமுடைய ஜானை புறவி என்பது குதிரை மொழிகிறதுல பார்த்தேன். அப்போ இதான் இதில் சொல்லப்படுகின்ற விஷயம். அப்போ இதில் வருகின்ற என்னென்று கேட்குறதுனால் இதில் வரக்கூடிய கேள்விகள் என்னென்று கேட்கலாம். ஒன்று இந்த பாடலாக சொல்லப்படுகின்ற நீதி கருத்துக்கள் என்ன என்று கேட்கலாம். அதான் சொல்ல இந்த நீதி கருத்துன்னு சொன்னால் ஒருவருடைய உருவத்தை வைத்துக்கொண்டு ஒருவரை அறிவையோ அவருடைய பண்பையோ எடை போட கூடாது என்பதை எடுத்து சொல்லப்படுறார். இது எவ்வாறு எடுத்து காட்டுகின்றார்? அப்போ அதான் பெரியவர்கள் எல்லாம் பெரியவர்களும் அல்லர் என்பதை இவர் எவ்வாறு எடுத்து காட்டுகின்றார் சொன்னால் என்ன, அதாவது பெரிய என்ன, அதாவது வானலாக உயர்ந்து வளம் பெற்று செழுமை பெற்று வளர்ந்திருக்கின்ற அந்த பனைமரத்தினுடைய சுயமிக்க திரண்ட பழத்தினுடைய அந்த ஒரு விதையிலே இருந்து அவ்வளவு பெரிதாக வளர்கின்ற அந்த பனைமரமானது, உயரமாக வளர்ந்திருக்கின்ற அந்த பனைமரமானது ஒருவர் இருப்பதற்கு நிழல் தராது என்ன. ஆகவே உயரமாக இருக்கின்றார்கள் என்றவர் என்ன பெரியவர்களாக இருக்கின்றார்கள் என்பதற்காக அவர்கள் அறிவாலும் பண்பாலும் பெரியவர்கள் அல்ல என்பதை எடுத்துக்கிறது. அதே போல் குளத்தில் வாழுகின்ற ஒரு சிறிய மீனினுடைய சினையை விட சினை என்ற கருமுட்டையை விட சிறிதான ஆழம் விதையிலிருந்து என்ன வருகின்ற அந்த ஆலமரமானது என்ன வளர்ந்து பெரிதாக என்ன வளர்ந்து விருட்சமாக வருகின்ற போது என்ன நாட்பெரும் படையுடன் வருகின்ற மன்னரிருந்து இறைப்பாடுவதற்கு நிழலை தருகின்றது அந்த சிறியவர்த்த ஆலமரம். ஆகவே உருவத்தால் சிறியவர்கள் எல்லாம் பண்பாலும் அறிவாலும் சிறியவர்களும் அல்லர் என்பதை எடுத்து காட்டியிருக்கின்றார் என்பதை நாங்கள் இங்கே பார்த்துருக்கின்றோம். சரிதான பிள்ளைகளே? அப்போ அதுதான் இந்த இதில் நாங்கள் பார்த்துருக்கின்ற பாடலும் அதனுடைய விளக்கமும் பார்த்து இருக்கின்றோம். அதாவது ஒருவருடைய தோற்றத்தை வைத்து கொண்டு நாங்கள் ஒருவரை எடை போடக்கூடாது என்பதை வெற்றி வேட்கை ஆசிரியர் என்ன அதிவீர ராமபாண்டியன் மிக அழகாக எடுத்து காட்டி இருக்கின்றார். ஆக இந்த பாடலில் இருந்து நாங்கள் சொல்லப்பட இது பார்த்துருக்கணும். அதே மாதிரி இதில் வரக்கூடிய கேள்விகள் உங்களுக்கு கேட்பார்கள். ஏன்னா ஆலமரத்தினுடைய இயல்பு கேட்கலாம். சரிதானே பிள்ளையில்? ஆலமரத்தினுடைய இயல்பு, பனைமரத்தினுடைய இயல்பு கேட்கலாம். மற்றது நாற்பெரும் படைகளவைன்னு கேட்கலாம். நாற்பெரும் படைகளவை யானைப்படை, தேர்ப்படை, குதிரைப்படை, ஆட்பெரும் காலாட்படைன்னு சொல்லி 4 படை இங்கே இருக்கின்றது. சரி, அப்படிதான் இதில் வரக்கூடிய கேள்விகளாக இருக்கின்றது. சரிதானே? ஆகவே என்ன அந்நியாயத்தால் பெரியவரெல்லாம் பெரியவரும் அல்ல, உருவில் சிறியவரெல்லாம் அறிவில் சிறியவரும் அல்ல என்பதை எடுத்து காட்டுகின்றார். சரிதானே? அப்போ இது காட்டுங்க. இதுதான் இது. அடுத்தது நாங்கள் பார்க்க வேண்டியது வாக்குண்டாம். உங்களுக்கு தெரியும் வாக்குண்டாம் யாரால் பாடப்பட்ட நூல் தெரியும். ஔவையாரால் பாடப்பட்ட நூல் தான் இந்த வாக்குண்டாம். இது மூதுரை என்றும் சொல்கிறாங்க. மூதுரை என்றால் முதுமையான ஒரு முதுசரை மூதுரை என்று சொல்லும். முதுன்னு சொன்னால் முதுமை என்று சொன்னால் பழமையான ஒரு பழமையான நற்கருத்துக்களை கொண்ட நூல் என்ன என்ற இந்த நூல் இதில் சொல்லப்படுகின்றது. இதற்கு மூதுரை என்று இன்னொரு பேரும் உண்டு.
இந்நூல் 30 பாடல்களே உள்ளது. நூல் எத்தனை பாடல்கள்? 30 பாடல்கள் இருக்கின்றன. பழந்தமிழ் இலக்கியங்களில் காணப்படும் அரிய கருத்துக்களை எடுத்து கூறுவதாக அமைந்துள்ளது. இது ஔவையார் இதை பாடியுள்ளார். இதை பாடியவர் ஔவையார். என்ன இந்த மூதுரை என்ற நூலை பாடி வாக்குண்டா அல்லது மூதுரை என்று சொல்லப்படுவது இந்த நூல். அப்போ இதன் பாடியவர் ஔவையார். அப்போ அவரால் பாடப்பட்ட இந்த பாடலிருந்து எங்களுக்கு ஒரு பாடல் எழுதி வந்திருக்காங்க. அடக்க முடியார் அறிவிலர் என்றெண்ணி கடக்க கருதவும் வேண்டாம், மடத்தலையில் ஓடுமீன் ஓட உருமீன் வருமளவு வாடி இருக்குமாம் கொக்கு என்று சொல்லப்படுகின்றது. சரிதானே? அப்போ இதில் உவமையணிய கையாண்டவர் எடுத்திருக்கின்றார். அறிவுள்ளவர்களுக்கு கொக்கை எடுத்து காட்டியிருக்கின்றார். சரியா? பாருங்கள், இதில் இந்த பாடல் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கே தெரியும். அடக்கம் உடையார் அறிவிலர் என்று எண்ணி கடக்க கருதவும் வேண்டாம், மடத்தலையில் ஓடுமீன் ஓட உருமீன் வருமளவு வாடி இருக்குமாம் கொக்கு. கொக்கு இந்த அடக்க முடியவர்களை கொக்கோ வச்சுக்கணும் எடுத்து காட்டுகிறது. அடக்க முடியவர்கள் அடக்கத்துடன் காண எப்பொழுதுமே ஒரு சபையை எங்கே ஒன்று நினைக்க அங்கே ஒருத்தர் கருத்துக்கள் வரும்போது அடக்கமாக அமைதியாக இந்த விடயத்தை நன்கு அவதானித்து கொண்டு இருக்கின்றார் என்பதை நீங்கள் கருத்தில் கொண்டார் என கருத்தில் கொள்வீர்களாக இருந்தேன். அவரை பார்த்து அந்த அடக்கத்தோடு இருக்கிறவர்கள் பார்த்து அறிவில்லார் என்று அவர்கள் அறிவற்றவர்கள் அதான் அமைதியாக இருக்கிறார்கள் என்று எண்ணி கடக்கவும் கருத வேண்டாம். கடக்க அவர்களை வெற்றி கொள்ளலாம் என்று எண்ண வேண்டேன். அவர்களை வாதிட்டு வெற்றி கொள்ளலாம் என்று எண்ண வேண்டாம். ஏன்னா கடக்கவும் வேண்டாம் சொன்னேன். அவர்களை வெற்றி கொள்ளலாம் என்று சொல்லி அவர்களுடன் வாதிட்டு வெற்றி கொள்ளலாம் என்பதுதான் இங்கே கடக்கவுன்றது. அதனால் வெற்றி பெற்று விடலாம் என்று கருத வேண்டாம். கருத என்று சொன்னால் எண்ண வேண்டாம். நீங்கள் எண்ணுதல் வேண்டாம். என்னது? அடக்க முடியவர்களாக இருக்கின்றவர்கள் ஒருவரை பார்த்து இவர்கள் அறிவில்லாதவர்கள், இவர்களை இலகுவாக வென்று விடலாம் என்று எண்ணி கடக்க அவர்களை வென்று விடலாம் என்று கடந்து செல்லலாம் என்று எண்ண வேண்டாம். அவர்களை அப்படி நினைக்க வேண்டாம். ஏனென்று சொன்னால் மடத்தலையில் ஓடுமீன் ஓட, மடத்தலை என்று சொன்னால் நீரோடும் வாய்க்கால். மடத்தலை என்று சொன்னது நீர் ஓடும் வாய்க்கால். நீரோடும் வாய்க்கால். வாய்க்கால் நீரோடும் வாய்க்கால் மடத்தலை. நீரோடும் வாய்க்காலில் ஓடுமீனோடு ஓடுகிற மீனெல்லாம் ஓட விட்டு விட்டு உருமீன், உருமீன் சொன்னால் பெரிய மீன். உருமீன் என்னது? பெரிய மீன். பெரிய மீனா? உருமீன் சொன்னால் பெரிய மீன். உருமீன்ன்றது பெரிய மீனா? பெரிய மீன் வருமளவு வாடி இருக்குமாம் கொக்கு. இந்த கொக்கு இருந்துச்சுன்னா வாடி போய் அப்படியே பார்த்து கொண்டே இருக்குமாம் கொக்கு. அப்படியே கொக்கு ஒரு நீரோடுகின்ற நிலையில் அப்படியே ஒற்றை காலை தூக்கி கொண்டு அப்படியே நிற்கும். அப்படியே பார்த்து கொண்டே நிற்கும். அது சுற்றி பல மீன்கள் எல்லாம் ஓடிக்கொண்டே இருக்கும். சிறிய மீன்கள் துள்ளி குதிச்சு எல்லாம் விளையாடும். ஆனால் கொக்கு பேசாமல் அப்படியே பார்த்து கொண்டிருக்கும். எப்போ தண்டை பசிக்கல தனக்கு ஏற்ற அளவு என்ன உணவு வரும் வரை என்ன வருகின்றவரை பார்த்து கொண்டிருக்கோம். தனக்கேற்ற பொருத்தமான ஒரு பெரிய மீன் வர என்ன செய்ய வேண்டும், அப்படியே அதை கவி கொண்டு பறந்து போயிடும். அதே போல் தான் கடக்கம் கருத நம்ம ஓடுமே ஓடு. அதே போல் தான் அறிவுள்ளவர்கள் என்ன செய்கிறார்கள், அதாவது அடக்க முடியவர்கள் என்ன செய்வார்கள், தமக்கு ஏற்ற பொருத்தமான போட்டியாளர்கள் வரும் வரையும் அடக்கத்துடன் அமைதியாக காத்து கொண்டு இருப்பார்கள். அவர்கள் வந்து அவர்களிடம் வாதிட்டு தங்களுடைய வெற்றியும் பெறுவார்கள் என்பதுதான் எடுத்து காட்டப்படுகிறது. ஆகவே அடக்க முடியாத என்ன இந்த பாடலினூடாக ஔவையார் மிக அழகாக எடுத்து காட்டுகின்றது. அடக்கம் உடையவர்களை ஒரு காலமும் நீங்கள் எப்படி எண்ண வேண்டாம், அறிவற்றவர்கள் என்று எண்ண வேண்டாம். அறிவற்றவர்கள் என்று எண்ண வேண்டாம். என்றால் அவர்கள் தங்களுடைய அறிவுக்கு ஏற்ற தகுந்த போட்டியாளர்கள் வரும் வரையும் அமைதியாக பார்த்து கொண்டிருப்பார்கள். இவர்கள் தமக்கேற்ற பொருத்தமான போட்டியாளர்கள் வரும் வரையும் அமைதியாக பார்த்து கொண்டிருந்து அவர்களுடன் வாதிட்டு வெற்றி பெறுவார்கள் என்பதுதான் இந்த பாடல்களாக எடுத்து காட்டப்படுகின்றது. அப்போ இதில் அவர் சொல்லப்படுகின்றது கேட்கக்கூடிய வினாக்கள் என்ன கேட்பார்கள், கொக்கினுடைய இயல்பு கேட்கலாம். அதே மாதிரி
அடக்கமுடையவர்களுடைய இயல்பு கேட்கப்படும். அதில் சொல்லப்படுகின்ற பழமொழி என்று கேட்கலாம். இதில் வந்து கையாளப்பட்டிருக்கின்ற அணி என்னென்று கேட்கலாம். உங்களுக்கு தெரியும் பழமொழி என்ன சொல்லப்படுறது, ஓடிமீனோட உரிமீன் வருமளவு வாடி இருக்குமாம் கொக்கு. இதான் இதில் சொல்லப்படுகின்ற பழமொழி. சரி, இதில் எந்த மடுக்கலாம், இது மடத்தலையில் ஓடிமீனோட உருமீன் வருமளவு வாடி இருக்குமாம் கொக்கு. இது வந்து பழமொழியாக ஞாபகத்து கொள்ளுங்கப்படையில இது வந்து என்னது பழமொழி. இதில் சொல்லப்படுகின்ற மொழி வந்து பழமொழியா. சரியா, பழமொழியில் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே இதில் வரக்கூடிய பழமொழிகள் என்னென்னு சொல்ல கேட்டால் மடத்தலையில் ஓடிமீன் ஓட உருமீன் வருமளவு வாடி இருக்குமாம் கொக்கு. இதில் கையாளப்பட்டிருக்கின்ற அணி என்னது, உவமை அணி. என்ன அப்போ இது என்ன அணி கையாளப்பட்டிருக்கின்றது, உவமை. என்னது, ஓடிமீன் மடத்தலையில் ஓடிமீனோட உருமீன் வருமளவு வாடி இருக்குமாம் கொக்குன்றது அந்த தொடர். அப்போ இதில் வந்து உவமானம் என்னது, உவமானம் கொக்கு. உவமேயம் அடக்கமுடையவர். பொதுத்தன்மை காத்திருத்தல். பொதுத்தன்மை காத்திருத்தல். சரியா, பொதுத்தன்மை என்னது காத்திருத்தல். இதில் வந்து கையாளப்படுகின்ற அணி. சரியா, உவமையணிக்கான உவமான கொக்கு, உவமேயம் அடக்கமுடையவர், பொதுத்தன்மை தகுந்த நேரம் வரும் வரை காத்திருக்கிறதுனால காத்திருத்தல் இதனுடைய பொதுத்தன்மையாக இருக்கின்றது. சரிதானே பிள்ளைகளே, பாருங்கள் இந்த பாடலில் அடக்கமுடையார் என்று அந்த பாடலில் வாக்குண்டாம் என்ற இதில் தரப்படுகின்ற பாடல் தான் இந்த அடக்கமுடைய அறிவில்லார் என்றெண்ணி கடக்கவும் கருத வேண்டாம், மடத்தலையில் ஓடுமீனோட உருமீன் வருமளவு வாடி இருக்குமா கொக்கு என்பது இந்த பாடல். அப்போ இதில் வந்து இந்த பாடலை பாடியவர் வந்து ஔவையார். என அவரால் பாடப்பட்டது தான் இந்த பாடல். இது வந்து அவரால் இயற்றப்பட்ட வாக்குண்டாம் என்ற நூலிலிருந்து காணப்படுகின்றது. இது வந்து மூதுரை என்ற பெயராலேயும் அழைப்பார்கள். இது வந்து 30 பாடல்கள் இங்கே எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது. வாக்குண்டாம் என்ற பாடலிலிருந்து எங்களுக்கு 30 பாடல்கள் காணப்படுகின்றது. அந்த 30 பாடல்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அடக்கமுடையார் என்ற பாடல் தான் இப்போ இங்கே எங்களுக்கு தந்திருக்கிறாங்க. சரிதானே, அப்போ வாக்குண்டாம் என்ற நூலில் தரப்பட்ட நீதி கருத்தை பற்றி இங்கே பார்த்துருக்கோம். ஆகவே இந்த நீதி கருத்தில் சொல்லப்பட்ட நீதி கருத்து என்னென்று பார்த்துருப்போம், இல்லை அறக்கருத்து என்னென்று பார்த்துருப்போம். அடக்கமுடையவர்களை அறிவற்றவர்கள் என்று அவர்களை வெற்றி கொள்ளாமல் என்று கருதக்கூடாது என்றால் அவர்கள் தக்க சமயத்துக்கு தமக்கேற்ற பொருத்தமான ஒரு போட்டியாளர் வரும் வரைக்கும் காத்திருத்தல் தான் அவர்களுடைய பண்பு. அப்போ தக்க சமயம் வரும் வரை காத்திருத்தல் இதனுடைய பண்பாக இது பொதுத்தன்மையாக இருக்கின்றது. இந்த பாடலுடைய நோக்கமும் அதுதான். என்னது, பொறுமையுடன் ஒன்றை காத்திருந்து வெற்றி கொள்ளுதல். எப்படி வெற்றி கொள்ளுதல், தமக்கேற்ற பொருத்தமான போட்டியாளர்களுடன் பாடுபட்ட அந்த போட்டியாளர்களுடன் தான் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பயன்படுத்துவதை அவர்களுடன் வெற்றி கொள்வதற்கு நினைப்பார்கள் என்பதை தங்களுடைய கருத்துக்களை முன்னிப்பார்கள் என்பதை எடுத்து காட்டுகின்றார். சரிதானே, ஆகவே இந்த பாடலூடாக எடுத்து காட்டப்படுகின்ற விடயம் என்னென்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது அடக்கமுடையார் என்ற அந்த பாடல். ஆகவே இப்போ நீதி பாடல்களை நாங்கள் 3 பாடல்கள் பார்த்துருக்கின்றோம். 3 விவேக சிந்தாமணி, அடுத்த வெற்றி வெட்க, அடுத்தது வாக்குண்டாம் என்பதை பார்த்துருக்கின்றோம். சரிதானே, அப்போ இது இவ்வளவு இதில் பார்த்துருக்கின்ற பாடல்கள் எல்லாமே முக்கியமானதாக காணப்பட்ட. இப்போ இதில் வரக்கூடிய கேள்விகளும் என்னென்று பார்த்துருக்கோம். அடக்கமுடையாருடைய இயல்பு வரும், அடுத்தது கொக்கினுடைய இயல்பு வரும், இதில் வரப்பட்ட பழமொழி, இதில் இருந்தால் அணி என்ன கையாளப்பட்டிருக்கின்றது, அது இதில் சொல்லப்படுகின்ற நீதி கருத்துக்கள் என்னென்று வரும். இதில் வந்து அது மாதிரி அரும்பத விளக்கம். இப்போ கடக்க என்று சொன்னால் வெற்றி கொள்ள கருதென்ற எண்ண வேண்டாம், மடத்தில் சொன்னால் நீரோடும் வாய்க்கால், உரிமை என்று சொன்னால் பெரிய மீன். சரி, என்ன
அடக்கம் சொன்னால் பணிவு, அறிவியல் சொன்னால் அறிவற்றவர்கள் என்பதில் பொருள் இருக்குது. சரிதானே? ஓகே, அதனாலேயே இது பார்த்தோம். பொருள் விளக்கத்துக்கு பாருங்க, ஒரு கொக்கு என்ற பறவை நீரோடும் வாய்க்காலில் ஓடும் சிறிய மீன்களை ஓட விட்டு விட்டு தன் உணவை கேட்டு பெரிய மீன் வரும் வரை இடம் என காத்து கொண்டிருக்கும். அதே போல தக்க நேரம் வரும் வரை பணிவடக்கத்துடன் இருப்பவரை அறிவற்றவர் என்று எண்ணி அவரை வெல்வதற்கு நினைக்க வேண்டாம். என்ன அப்போ பாருங்க, பணிவிடக்கத்துடன் இருப்பவர் தக்க நேரம் வரும் வரை காத்து கொண்டு இருப்பாங்க. இது அரும்பதங்கள் ஒன்று. மடத்தலை என்பது நீரோடும் வாய்க்கால், உருமீன் பெரிய மீன் வாடி இருக்கும், காத்து கொண்டிருக்கும், கடக்கன்னு சொன்னால் வெல்வதற்கு, அதை வெற்றி கொள்ள. சரி, அடுத்த பார்த்து சொன்னால் திரி கடுகம். சரியா பார்க்க போகிறோம். சரியா, இந்த திரிகடம் என்ற நூலினுடைய ஆசிரியர் யார்? நல்லாதனார். யார் இதனுடைய ஆசிரியர்? ஆசிரியர் நல்லாதனராக பார்த்துக்கொள்ளுங்க. திரிகடம் என்ற நூலினுடைய ஆசிரியர். சரியா, திரிகடம் என்ற நூலினுடைய ஆசிரியர் நல்லாதனார். சரியா, ஆசிரியர் நல்லாதனார். சரி, இந்த நூலில் பார்த்தீங்கன்னா 101 வெண்பாக்கள் இருக்கின்றன. எத்தனை வெண்பாக்கள் இருக்கின்றன? 101 வெண்பாக்கள். இந்த வெண்பா உங்களுக்கு தெரியும், அறக்கருத்துக்களை தெளிவாக சொல்வதற்கு சிறந்த பாவடிவம் இந்த வெண்பா தான். என்ன வெண்பா தான் இதனுடைய சிறந்த பாவடிவம். அறக்கருத்துக்களை சொல்வதற்கேற்ற சிறந்த பாவடிவம் வெண்பா. அதான் இதில் தந்திருக்கிறாங்க. அப்போ இது திரி என்று சொன்னால் என்ன அர்த்தம்? 3. திரி என்றால் என்னது? 3. திரி என்பது 3. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கள். திரி என்றால் 3. திரி என்றால் 3. சரியா? கடுகம் எடுத்தினால் மருந்து சரக்கு, மருந்து பொருள். மருந்து சரக்கு அதாவது எங்களுக்கு உடலை உறுதி செய்கின்ற 3 மருந்து சரக்கு. அதான் திரிகடிகம். இது சுக்கு, மிளகு, திப்பிலி. இந்த சுக்கு, மிளகு, திப்பிலி இந்த 3மே எங்களுடைய உடலை வளப்படுத்துகின்ற மருந்து பொருட்கள். சரியா? என்ன? சுக்கு, மிளகு, திப்பிலி இது 3 தான். ஆகவே இந்த 3ம் எப்படி எங்கள் உடலை வளப்படுத்துகின்றதோ அதே போல் எங்களுடைய உள்ளத்தையும் உணர்வுகளையும் எங்கள் வளப்படுத்தி எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான நல்ல கருத்துக்களை சொல்லுகின்ற நூல் தான் திரிகடிகம். அதில் ஒரு பாட்டில் 3 கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. 3 அறக்கருத்துக்கள் சொல்லுகின்ற நூல் தான் இந்த திரிகடிகம் என்றதான் அதுக்கு திரிகடிகம் பேர் வைக்கப்பட்டிருந்தால் ஒவ்வொரு பாடல்லையும் 3 அறக்கருத்துக்கள் சொல்லப்படுகிறது. 101 வெண்பாக்கள் இருக்கின்ற அந்த 101 வெண்பாக்கள்லேயும் ஒவ்வொரு வெண்பாக்கள்லேயும் 3 அறக்கருத்துக்கள் வீதம் சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த நூலை பாடியவர் நல்லாதனார். இந்த நூலை பாடியவர் யார்? நல்லாதனார் காணப்படுகிறது. 3 அறங்களும் மனநலம் பேணுவனாக கருதப்படுகின்றது. அப்போ இந்த பாடலில் காணப்படுகின்ற ஒவ்வொரு அறக்கருத்துக்கள் 3 கருத்துக்கள் காணப்படும். ஒவ்வொரு பாடலில் ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுடைய உடல் நலம் பேணி மனநலம் பாதுகாப்பதாக அமைந்திருக்கின்றதாகத்தான் சொல்லப்படுகின்றது இந்த பாடல். அதுதான் இந்த பாடல். தான் திரிகடிகம் என்ற இந்த நூலுக்கு பேர் வந்தது. இந்த நூலுக்கு பேர் வர காரணமே, திரிகடிகம் என்ற நூலுக்கு பேர் வர காரணமே அதுதான். இது இந்த சிறந்த நல்ல அறக்கருத்துக்களை உள்ள நலத்தை பேணுகின்ற நல்ல அறக்கருத்துக்களை சொல்லுகின்ற நூல் என்று சொல்லப்பட்ட. ஆகவே இதில் எங்களுக்கு 3 இந்த தரப்பட்ட பாடல் 3 அறக்கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. தரப்பட்ட பாடல் என்று சொன்னால் கணக்காயர் இல்லாத ஊரும் பிணக்கருக்கு மூத்தரை இல்லாத அவைக்கலனும் பாத்துண்ணும் தன்மையில்லா அயலிருப்பு 3ம் நன்மை பயத்தில என்று சொல்லப்படுகின்றது. சரிதான், இதுதான் இந்த பாடல்களுக்கு கணக்காயர் இல்லாத ஊரும் என்ற பாடலை தந்திருக்காங்க. அப்போ இல்லைன்னு பேசினால் இந்த பாடலை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாடல் என்னது, இந்த என்னென்ன வகையான அறக்கருத்துக்கள் இதில் சொல்லப்பட்டிருக்கின்றது என்பதை பற்றி தான் நாங்கள் இங்கே பார்க்க போகிறோம்.
அப்போ இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் சொல்லப்படுகின்ற பாடல் வந்து கணக்காயர் இல்லாத ஊரும் பிணக்கருக்கு மூத்துரை இல்லா அவைக்கலனும் பாத்துண்ணும் தன்மையில்லா அயலிருப்பும் இம்மூன்றும் நன்மை பயத்திலே என்று சொல்லப்படுகின்ற. அதாவது இந்த பாடலை நீங்கள் சந்தி பிரித்து எழுதிக் கொள்ளுங்கள், எழுதிக்க பார்த்து கொள்ளுங்கள். அப்படி எழுதிக் கொள்ளுங்கள் என்றால் கணக்கு ஆயர் இல்லாத ஊரில் கணக்காயர் இல்லாத ஊரும் பிணக்கு அறுக்கும் மூத்தோரை இல்லா அவைக்கலனும் பார்த்து உண்ணும் தன்மை இல்லா அயல் இருப்பும் இந்த மூன்றும் நன்மை பயத்தில் ஒருவருக்கு நன்மை தருவது இல்லை என்று சொல்லப்படுகின்றது. சரிதானே? அப்போ என்னதாமாம், கணக்காயர் இல்லாத ஊரும் பிணக்கு அறுக்கு மூத்தோரை இல்லாத அவைக்கலனும் பாத்துண்ணும் தன்மை இல்லா அயல் இருப்பும் இந்த மூன்றும் நன்மை பயத்தில் ஒருவருக்கு நன்மையை தருவதாக அமைவதில்லை என்பதால் இந்த பாடலுடைய சொல்லப்படுகின்ற விடயம். சரிதானே? அப்போ இதில் இந்த விளக்கத்தை நாங்கள் இதில் பார்த்துக்கொள்வோம் பிள்ளைகள். சரிதானே? அப்போ திரிகடுகம் என்று அந்த நூலில் சொல்லப்படுகின்ற பாடலை பற்றி நாங்கள் நாங்கள் சரி. அப்போ இதனுடைய இதனுடைய மேலதிக விளக்கங்களை நாங்கள் அடுத்த வகுப்புகளில் பார்ப்போம். சரி பிள்ளைகளே, அதுவரை உங்களுக்கு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.